வேதனையை பொருட்படுத்தாதவனுக்கு கிடைத்த வெகுமான். அநேக வருஷங்களாக பட்ட பாட்டிற்கு சரியான அறுவடை. இனி நினைத்ததெல்லாம் செய்து முடிப்பேன். கேசரிவர்மா, கவலைகள் படிந்த உன் கண்களிலே களிப்பு பொங்கட்டும். துயர மேகங்கள் உன்னை விட்டு தூர ஓடட்டும். தொல்லைகள் இனி நமக்கு தூசுகள். வெற்றி வெற்றி. குருதேவா, உண்மையாகவா? நான் தெரியவில்லையா உங்கள் கண்களுக்கு? ஆமாம் கேசரிவர்மா, அரூபமாகிவிட்டார். கண்டுபிடித்த மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது. எல்லோரையும் நீ பார்க்கலாம், ஆனால் உன்னை யாரும் பார்க்க முடியாது. குருதேவா, 13 வருடங்கள் பதறி கிடந்தேன். அந்த பாவியை பழிவாங்க வேண்டும் என்று பாதி வகத்து கொடுத்து விட்டீர்கள். இப்போது சுவாமி, அரூபமாயிருக்க மண்ணிலே கால்படாமல் மரப்பாதரட்சி அணிய வேண்டி இருக்கிறதே, அது உண்டாக்கும் சப்தத்தால் உண்மை வெளியாகிவிட்டால்? முயன்றால் உலகில் முடியாதது ஒன்றுமில்லை கேசவர்மா. சுவாமி, அரூபம் அதிக நாள் இருக்காதா? இருக்காது. ஆனால் இன்னும் முயன்று பார்க்கலாம். நான் தேடும் மூலிகைகள் கிடைத்து விட்டால் அரூபமாக மட்டுமல்ல, அழியாமலே கூட இருக்கலாம். ஆனால் கேசரிவர்மா, நல்லவர் வாழ இதை பயன்படுத்து. நல்லவர் வாழ பயன்படுத்துவேன். அதே சமயத்தில் இந்த நாடகாரியின் நரிவேலைகளை அம்பலமாக்குவேன். பாவி, பழிகாரி, கணவனுக்கு விஷம் கொடுத்த பத்திரகாளி, உன் விஷத்தால் செத்துவிடவில்லையே கேசரிவர்மன்? இருக்கிறான் உயிரோடு, சாகவில்லை. சாக மாட்டான் உன் சதியை வெளிப்படுத்தாமல். வஞ்சகி, வாய்க்காலக்காரி. குருதேவா, சிலையப்பா இது. சிலைதான். ஏன் செதுக்கினேன் இவளை? சித்திரவதை செய்வதற்கு ஒத்திகை பார்க்க. வசந்தசேனை, உன் விழியில் தேல் சொருகுவேன். கூந்தலுக்கு தீ மூட்டுவேன். கொப்பை உதடுகள், அவைகளை கூறிய ஊச்சிகளை குத்துவேன். கூந்தலுக்கு தீ மூட்டுவேன். கொப்பை உதடுகள், அவைகளை கூறிய ஊச்சிகளை குத்துவேன். கண்ணாடி கன்னம் கட்டாரியால் கிழிப்பேன். காண்பவர் வெறிகொள்ளும் மேனி கண்டம் கண்டமாக விட்டு எறிவேன். ஆரம்பமாகி விட்டதடி நாசத்தின் நர்த்தனமே. நயவஞ்சக பிசாசே, சிரிக்கும் சிலந்தியே. பைத்தியக்காரி, இப்போது நினைத்தாலும் நான் பட்ட மகிழ்ச்சி ஆக முடியும்படி. அதுதான் எனக்கும் ஆசை. ஆனால் மகாராணியும் இளவரசரும் உயிரோடு இருக்கும்போது? மகாராணி, இளவரசர் இரண்டும் உயிர் பிணங்கள். நான் சிரித்தால் போதும், சிம்மாசனமே கிடைக்கும். மயக்குகின்ற ஒரு பார்வை, இந்த மண்டலமே என் காலடியில். மகாராஜாவின் பிரேமி ராணியடினா நான் நினைத்தால் போதும். வசந்தசேனை ராணி, அவள் மகன் வசந்தன் இளவரசன். சந்தேகம் இல்ல. ராஜா மகன் இளவரசன், இதுல எனக்கு சந்தேகம் இல்ல. வசந்தா, இதுல மட்டுமா நமக்கு சந்தேகம் இல்ல? எந்த நாளிலும் எதிலும் நமக்கு எள்ளளவாகிலும் உள்ளபடிக்கு ஒரு சந்தேகம் இல்ல. ஆமா, சந்தேகம் இல்ல. Din tata, janu din tata, janu din tata, brrra, ta 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 din tata, janu din tata, janu din tata, janu din tata, janu din tata, brrra, din tata, brrra, brr, 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 brr. சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லே, நமக்கு சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லை. எந்த நாளுமே எதிலும் நமக்கு எள்ளளவாகிலும் உள்ளபடிக்கு சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லை. அம்மா அப்பா பெற்றது பிள்ளை, சந்தேகம் இல்லை. அவங்களை பெற்றவர் பாட்டன் பாட்டி, அதிலேயும் சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. காக்கா கருப்பு, சந்தேகம் இல்லை. கடல் தண்ணி உப்பு, சந்தேகம் இல்லை. இதை கண்டவர் உண்டவர் சொன்னார் சொன்னார், சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆண் பிள்ளைக்கு மீசை முளைக்கும், சந்தேகம் இல்லை. அது கிடையாது பெண் பிள்ளைக்கு, சந்தேகம் இல்லை. அப்பன் கூட பிறந்தவள் அத்தை, சந்தேகம் இல்லை.
அவளுக்கேதான் மீசமுளைச்சா சித்தப்பன் சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. கட்டிக்கொண்டவள் பட்டத்தரசி சந்தேகம் இல்லை, காசுக்கு வந்தவள் ஆசைக்கு சரசி சந்தேகம் இல்லை, சுட்டி கொழுத்தால் கறிக்காகாதே சந்தேகம் இல்லை, குலத்தில் பிறந்தவள் குடிகட்டாலும் குளம் போகாதே மனம் போகாதே சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. நமக்கு சந்தேகம் இல்லை, 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 சந்தேகம் இல்லை. நாம் இருவரும் இனிமேல் ஒன்று சேரும் நாளே வராதா? என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தது கிடையாது. என் வாழ்வை கெடுத்த வசந்த சேனையை கூட மன்னித்திருக்கிறேன். அவளிடம் வாஞ்சை மிகுந்த உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக. அப்படியே யாருக்காவது நான் தீமை செய்திருந்தாலும் அதற்கு பல ஆண்டு காலம் தங்களை பிரிந்து வாடுகிறேனே. இந்த தண்டனை போதாதா சுவாமி? கண்மணி மனோகரனின் பிறந்த நாளும் வருகிறது. எழில் பூத்த நம் செல்வத்தை இருவரும் உச்சி மோந்து அன்பு வாழ்த்து கூறுவோமே. அந்த இன்ப நாள் இனிமேல் வரவே முடியாதா? வரவே முடியாதா சுவாமி? எங்கே கேசரிவர்மா அவசரமாக புறப்படுகிறாய்? நாடகத்திற்கு. அதோ அவர்களைத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஓ, மறந்து விட்டேன். இன்று மனோகரன் பிறந்த விழாவா? நாடகத்திற்கு பெயர் என்ன வைத்திருக்கிறாய்? போர்வாள். சாபாஷ். தடையொன்றும் கிடையாதை நடத்துவதற்கு. கிடையாது. காரணம் கதை அவர்களுக்கு புரியாது. வசந்த சேனை, உன் நாடகத்து புனைப்பெயர் என்ன? தேவசேனா. உன் பெயர்? ஈஸ்வரிவர்மன். புருஷோத்தமரை உத்தம புருஷன் என்று மாற்றியிருக்கிறேன். கட்டாயம் புரிந்து கொள்வார்கள் கதையை. புரியத்தானே வேண்டும். அப்போதாவது புருஷோத்தமராஜனுக்கு புத்தி வராதா? முயற்சி செய்து பார். ஜாக்கிரதை. என்னம்மா தினம் தினம் எதை மறந்தாலும் இதை மறப்பதே இல்லை நீங்கள். அப்படி என்னம்மா இந்த பதக்கத்தில் கண்ணு இழுக்கும் காந்தம் இருக்கிறது? காந்தம் இல்லையடி, ஆபத்தில் கை கொடுக்கும் கடவுள். கடவுளா? பாரு மண்டு, மறக்க முடியுமாடி? வசந்தி, நம்மா முடியவில்லை அலங்காரம். நேரமாகிவிட்டதே நாடகத்திற்கு. இதோ முடிந்து விட்டது. ஆமாம், இன்று மறந்து விட்டாயா? இன்று மனோகரன் பிறந்த நாள். மறப்பேனா என் மாணிக்கம் பிறந்த நாளே? எனக்கு வேறு ஒரு நினைவு வந்தது. எது வசந்தி? நமது காதல் விழாவின் 13வது ஆண்டு. ஆமாம் கண்ணி, வருடங்கள் ஓடியதே தெரியவில்லை. தொடாதே தொடாதே, நெருப்பை தொடாதே, சுட்டுவிடும். தேனை கொஞ்சாதே, கொட்டிவிடும். இதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. எப்படிமா இன்னைக்கு புது பாடம்? ஏமா அப்பா, அம்மா பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கும் அம்மா போல ஒரு பொண்ணு. பேசாம இரு. பிள்ளையார் மாத்திரம் கேட்டாரப்பா, அம்மா போல பொண்ணு. நான் கேட்டா என்ன? தீரவே தீராது. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. வசந்தி, நான் போகிறேன். சீக்கிரம் புறப்படு. வஞ்சகம் வாழ்ந்தது கிடையாது, கொடுமை நிலைத்ததில்லை. இதை கேள். விழா உன் பொருட்டு நடைபெறுகிறது. விழாவுக்கு நீ வந்துதான் தீர வேண்டும். என் பொருட்டு விழா நடைபெறுகிறது. மனப்பூர்வமாகவா? இல்லை, சம்பிரதாயத்திற்கு. தவறு மனோகரா. புத்திரவாஞ்சை அற்றவர் அல்ல புருஷோத்தமன். உங்களுடைய ஆசை அந்த வாஞ்சையை மற்றுவிடக் கூடாது என்று. ஆனால் அப்பா அணுவணுவாக விஷமாக்கப்படுகிறார். ஆனாலும் சரி, ராஜ குடும்பத்திலே தகராறு. இப்படி பிறர் பேசக்கூடாது. உயர்ந்த எண்ணம். ஆனால் அந்த ஊர்கெடுப்பவளுக்கு உதயமாகி இருக்க வேண்டும். மனோகரா, உன்னுடைய பிறந்த நாள்.
அதிலே நீ இல்லை என்றால் அரசர் கவலைப்பட மாட்டார், அந்த ஆனந்தவல்லி அருகிலே இருக்கும் போது. இருவருமே இளைஞர்கள், துடிக்கிறீர்கள். கற்பிப்பது விவேகளின் பண்புதான், ஆனால் ஆமை போல் அடங்கி கிடப்பது வீரர்களின் பண்பல்ல. அந்த மயக்குமொழி காரியம் வருவாள், அங்கே என் மாதாவும் வர வேண்டும். முடியாது, என்னால் அதை காண முடியாது. மனோகரா, அம்மா. செல்வா, எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். ராஜப்பிரியன் கூட சீறி விழுந்தானே, ஏன்? மந்திரியாரே, மனோகரன் கட்டாயம் நாடகத்துக்கு வருவான். அம்மா, கற்பனை கதையல்ல நீங்கள் காணப்போவது, சிந்தனை சித்திரம். சிங்காரியால் சீரழியும் ஓர் சாம்ராஜ்ய சரித்திரம். வேந்தன் உத்தம புருஷன் ஒரு செந்தமிழ் சோலை. அவன் சிந்தை குளிப்பாட்டிய தென்றல் கமலாவதி பட்டத்தரசி. பட்டத்தரசியின் தந்தையை பாண்டியன் கொன்றான். சிந்தை குலுங்கும் செய்தி ஏந்தி வந்தான் ஒரு சைத்திரியகன் ஈஸ்வரிவர்மன். அவன் மனைவி தேவசேனா ஒரு சித்ராங்கி. தென்றல் போல வந்தாள், புயலாக மாறினாள். அந்த புன்சிரிப்பு புயல் புகுந்த கட்டம். அழாதே கமலா, அழாதே. வர்மா, மாமா தமது அந்திய காலத்தில் சொல்லிய செய்தி ஏதாவது இருக்கிறது பிரபு. என் பேரன் அஜயன்தான் பாண்டியன் மீது பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும். என் நவரத்ன சிங்காதனத்தை மீட்பதும் அவன் பொறுப்புத்தான். இந்த பழி தீர்க்கும் பாரம் ராஜா உத்தம புருஷனுக்கு கிடையாது என்பதையும் திட்டமாக கமலாவதிக்கு தெரிவித்து விடு. மகாராஜாவுக்கு என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம். இதுதான் மகாராணி தங்களுக்கு தங்கள் பிதாக்குரிய செய்தி. கடைசியா இந்த வாளை தங்களிடம் கொடுக்க சொல்லியது மகாராஜாவின் உயிர் அமைதியாக பிரிந்துவிட்டது. அப்பா, அப்பா, அம்மா, அம்மா, அஜய், ஏம்மா அழற? இல்லடா கண்ணே, உன் தாத்தாவை கொன்ற அந்த பாண்டியனை குடமா கட்டி அவன் தலையை இப்பவே வெட்டி கொண்டாரே. ஆம், அதில் சந்தேகமே இல்லையடா. பெரியவனானதும் நீ நிச்சயமாய் செய்வாய். என்னம்மா? ஒன்றுமில்லை கண்ணே, நாடகம். அப்போது எனக்கு விடை. வர்மரே, நீர் நமது அரண்மனையில் தலைமைச் சைத்திரிகராகவே இருக்க வேண்டியதுதான். என் வாக்கியம் பிரபு. உன் மனைவிக்கு இஷ்டமிருந்தால் அவள் என்னிடமே பணிப்பெண்ணாக இருக்கலாம். எங்கள் பாக்கியம். பணிப்பெண்ணான் பாராளும் மகாராணி இவள். நாளை காலம் மாறினாள். அம்மா, இவன் பல ஆளு. இப்படித்தான் ஒரு சைத்திரிகன் வந்தான் 18 வருடங்களுக்கு முன்பு நமது அரண்மனைக்கு. பெயர் கேசரிவர்மன். என்னை பாரு என் அழகை பாரு கண்ணாலே, என்னை பார் என் அழகை பாரு கண்ணாலே, ரெண்டு கண்ணாலே பார்த்தா இன்ப லோகம் இங்கே தெரியும் தன்னாலே. என்னை பார் என் அழகை பாரு கண்ணாலே, ரெண்டு கண்ணாலே பார்த்தா இன்ப லோகம் இங்கே தெரியும் தன்னாலே. மண்ணில் புதைந்த மாசில்லாத பொன்மணி, உயர்ந்த பொன்மணி, மேனி வாடாமுலை இடையிலா பெண்மணி, மேனி வாடாமுலை இடையிலா பெண்மணி. என்னை பார் இன்ப லோகம் இங்கே தெரியும் தன்னால. ஆசையுள்ள ஐயாமார்கள் எல்லாருக்கும் சலாம் சலாம்.
ஆதரிக்க திறம் இருந்தால் அருகில் வந்தே பேசலாம், என் அருகில் வந்தே பேசலாம். ஓமீசக்காரரே, உல்லாச வேஷக்காரரே, விசிறி மடிப்பு வெள்ள வேட்டி வெளிச்சக்காரரே, என்னை ஆதரிக்க திறம் இருந்தால் அருகில் வந்தே பேசலாம். ஏ புடவரவி கையோடு கொஞ்சம் பொருளும் கொண்டு வரட்டுமா? நீ பூட்டிக்க மாட்டிக்க நானும் பொன்னாபரணம் தரட்டுமா? பொன்னும் பொருளும் ஏதும் இல்ல ஏழை, நான் புலவேன், படிச்ச புலவேன், எனக்கு புத்தி இருக்குது, புகழ் இருக்குது. சொல்லுங்க ஐயா. கடன் சொல்லலாமா? கடன் சொல்லலாமா? தாலி கட்டி கொள்ளலாமா? ஆஹா, ஏ புடவ, நீங்க பொறுக்கணும், நீங்க இருக்கணும். ஓய் புலவரே, ஏமா இங்க புத்திசாலி ஆளுக்கெல்லாம் வேலையே இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம். இத்தனை பேரு கூட்டத்துல ஏன் இஷ்டம் போல ஒரு ஆம்பளை சிங்கம் இல்லையா? ஏன் இல்ல? நான் இருக்கேன். நீயுண்டா? நானும் உண்டு. ஆணிமுத்து மாலை கொடுக்க ஆமா உன்னால? அத நான் பார்த்தவே இல்லை. 5 வர்ண சேலை? அதை நான் கேட்டதே இல்லை. நீ ஆனதாரையா? ஆத்தாடி. நீ குதிரை? அடி அம்மாடி. மேனா? அதுக்கு நானா? மேகலகை வள மோதன வங்கி நாகர ஜடவில காது ஜமிக்கி மேமச்ச வீடு வைரத்தோடு ஆடு மாடு காடும் கரையும் எல்லாம் கொடுக்க ஆளுண்டா? நான் இல்ல. உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் இல்ல. ஓடுங்க ஓடுங்க. சங்கீதம் பாடி சந்தோஷமாக ஆடி, சங்கீதம் பாடி சந்தோஷமாக ஆடி, சரசாங்கி தானே வந்தாள் தக்க துணை தேடி, சரசாங்கி தானே வந்தாள் தக்க துணை தேடி. சமயமிதே தவறிடிலும் அமையாதென்போல் ஜோடி, சமயமிதே தவறிடிலும் அமையாதென்போல் ஜோடி. சிங்கார ராஜயோக மோகினி, ராஜமோகினி, ஜீவ சிந்தாமணி என்போல் என்றே யாரினி. தேவசேனா, இந்தா. உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி. நமது நாட்டு கலாமந்திரத்தை உத்தேசித்து தட்சிண பிரதேசம் முழுவதும் நான் சுற்றுப்பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறேன். இது மகாராஜாவின் ஆட்சி. எனக்கு இது சந்தோஷ செய்தி. ஈஸ்வரா, அவசரம் தானே கூடாது. உன்னையும் தான் அழைத்து போகிறேன். நிஜம்தானாத்தா? இப்பத்தான் நீங்க என் பொண்ணத்தா. அப்பா, பூண்டு கிளி மாதிரி இதுவரை காலம் தள்ளி வந்தேன். அத்தா, இதோ மகாராணியிடம் உத்தரவு கேட்டு வந்து விடுகிறேன். அம்மா அம்மா, சொன்னா கேட்டா தானே? சேனா, மறுபடியும் மயக்கம் வந்துடுச்சுங்களா? அப்போது இதற்கு முன்பு என்னங்க எஜமா, தெரியாத மாதிரி பேசுறீங்க. அம்மா இன்னும் 9 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தாயாக போகுது. ஆஹா, சேனா கர்ப்பை. அப்படியானால் வசந்தன் யார் மகன்? நாடகத்தை பார். நாடகமா? நடந்ததா? நிலாவிலே லாபமே, நிலாவிலே உல்லாசமாக பாடலாம், லாபமான காதலோடு ஆடலாம். நிலாவிலே உல்லாசமாக பாடலாம், நேசம் காணவே
நீயும் நானுமே நேசம் காணவே நீயும் நானுமே ஆசையினாலே ஆசையினாலே அவனின் மீதிலே நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் கலையும் சிலையும் நாம் கவியும் பொருளு நாம் கலையும் சிலையும் நாம் கவியும் பொருளு நாம் கேட்மேவும் நிதி நீயே இணையான மனம் போல நிலையான வாழ்வுதான் இதமே நாம் தேடுவோம் நிலையான வாழ்வுதான் இதமே நாம் தேடுவோம் நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் லாபமான காதலோடு ஆடலாம் நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் அன்பின் கடலிலே அசையும் ஓடம் நீ இன்பமாம் துறை தேடி வந்தைய துணை நீரே என் சொந்தமே இனிதே ஆனந்தமே என்றென்றும் சொந்தமே இனிதே ஆனந்தமே நிலாவிலே லாபமே நிலாவிலே பாடலாம்